நல்லா தெரியும். அவங்க மனசுலயும் என் மேல காதல் இருக்கு. நான் அவரை காதலிக்கவே இல்லை. என்ன விஷயம்? எதுக்காக வர சொன்னீங்க? உங்களை மறுபடியும் பார்க்கவே கூடாது, ஊருக்கே கிளம்பி போயிடணும்னு நினைச்சேன். அனு விஷயமா பேசணும்னு சொன்னதுனாலதான் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். என் தம்பி ஆகாஷ் உங்க அக்காவை டீப்பா லவ் பண்றான். அதுக்கு உங்க அக்காவும் அவனை லவ் பண்றதாவும், ஆனா எதுக்கோ பயந்து அதை வெளிப்படையா சொல்ல தயங்குறதாவும் சொல்றான். இத பாருங்க, குட்டி பாஸ் காதலிக்கிறாருன்னு சொல்றதே என்னால நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம என் அக்காவை சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டுருக்கீங்க. ஏற்கனவே உங்களால உங்க குடும்பத்தால பட்ட அவமானத்தாலையும் அசிங்கத்தாலையும் இந்த ஊரே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். போதும்டா சாமின்னு கும்பிடு போட்டுட்டு ஊருக்கே கிளம்ப ரெடி ஆயிட்டோம். இந்த நேரத்துல வந்து எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா? என் தம்பி உண்மையாவே உங்க அக்காவை லவ் பண்றான். அவன் கண்ணுல துளி கூட போய் தெரியல. ஒருவேளை உங்க அக்காவும் அவனை லவ் பண்ணி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியாம போயிடக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். கொஞ்சம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு அவங்க 2 பேரை பத்தி மட்டும் யோசிச்சு பாரு. ஹோ, மத்தவங்கள பத்தி யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? அப்படி யோசிச்சிருந்தா உங்க சித்தி சித்தப்பா எல்லாம் மாறி மாறி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி அனுவை அவமானப்படுத்தினாங்கல்ல, அப்ப பேசிருக்க வேண்டியதானே?